ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம ரெட் சில்லி பீஃப் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, ரெட் சில்லி, சோம்பு, உப்பு, பூண்டு. நான் இன்றைக்கி 1/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெட் சில்லியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம மசாலாவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரெட் சில்லி, சோம்பு, பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது தக்காளி நம்ம இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தக்காளியும் அரைச்சாச்சு. பீஃப் ஒரு குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். இப்போ நம்ம பீஃப் தனியாக வேக வச்சிடலாம். ஒரு 10-15 விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் இப்போ நம்ம ரெட் சில்லி மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீஃப் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி, இட்லி இதுக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போது பீஃப் வேக வச்ச அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா அந்த எண்ணெய் தெரிகிற அளவுக்கு கொதி வரட்டும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெட் சில்லி பீஃப் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கடைசியாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான ரெட் சில்லி பீஃப் ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.